அப்ப சொல்யூஷன் போட்டு given கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனை தப்பு இல்லாம எழுதுங்க. சோ எழுதி முடிச்சோம்னா நீங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷனை கரெக்ட்டா எழுதிருக்கீங்களா அப்படிங்கறத பாத்துக்கங்க. ஏதாவது ஒரு இடத்துல சைன் மாறிச்சுனா கூட என்டையர் ப்ராப்ளம் ராங் ஆயிடும். சோ கொடுத்திருக்கக்கூடிய சம் வந்து x power 4 minus 10x cube plus 26x square minus 10x plus 1 equal to 0. Step number 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Dividing throughout by x square. கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷனை x ஸ்கொயர் ஆல டிவைட் பண்ணுங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இது உங்களோட பர்பஸ்க்காக நான் சொல்றேன். நீங்க எக்ஸாம்ல வந்து எழுதணும்னு அவசியம் இல்ல. எழுதினாலும் தப்பு கிடையாது. Dividing throughout by x square. X power 4 by x square minus 10x cube by x square plus 26x square by x square minus 10x by x square plus 1 by x square equal to 0. So dividing throughout by x square. ஒவ்வொரு டேர்முக்கும் டினாமினேட்டர்ல x square நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யணும்னா இங்க x ஓட பவர் 4 இருக்கு, இங்க x ஓட பவர் 2 இருக்கு. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் அப்படினு கிடைக்கும். மைனஸ் இங்க x ஓட பவர் 3 இருக்கு, இங்க x ஓட பவர் 2 இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர்ல ஒரு x வரும். இங்க x ஸ்கொயர் இருக்கு, டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் ஆயிடும். சோ 26 வரும். மைனஸ் இங்க நியூமரேட்டர்ல ஒரு x இருக்கு, டினாமினேட்டர்ல 2x இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர்ல ஒரு x இருக்கும். இங்க எதுமே கேன்சல் ஆகாது. அதை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கங்க. So 1 by x square equal to 0. So step number 1 வந்து over. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Step number 1 என்ன அப்படின்னா dividing throughout by x square. Step number 2. Step number 2ங்கிறது நான் collecting the like powers. அது மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். Collecting the like powers. So பவர்ல எது எது சேமா இருக்கோ அதை கலெக்ட் பண்ணிக்கணும். So இப்போ இங்க x square இது 1 by x square, இது x square, இது x square. So அதுதான் ஈக்குவல் பவர், லைக் பவர். இங்க x ஓட பவர் 1, இதுல x ஓட பவர் 1. அதுதான் லைக் பவர். சோ அதை கலெக்ட் பண்ண போறோம். சோ அது வந்து ஒரு parenthesis-ல போட்டுக்கோங்க. x square plus 1 by x square. இது x ஓட பவர் 2, இங்க x ஓட பவர் 2. லைக் பவர். அதனால ஒரு parenthesis-ல போட்டுக்கோங்க. இதுல x ஓட பவர் 1, இதுல x ஓட பவர் 1. சோ அது x ஓட பவர் 1 ஆ இருக்கிற வாசி minus 10 ரெண்டுக்குமே காமனா இருக்கு. minus 10 வெளியில எடுத்துருங்க. x plus 1 by x plus constant term இது plus 26 equal to 0. இது step number 2. இப்போ நம்ம step number 3 வர போறோம். step number 3 மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. இத வந்து x square plus 1 by x square க்கு பதிலா u square minus 2 னு கொடுக்கணும். x plus 1 by x க்கு பதிலா u கொடுக்கணும். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2ல இந்த parenthesis குள்ளார x square plus 1 by x square இருக்கு. அதனால அதுக்கு பதிலா u square minus 2 அப்படினே கொடுக்கிறோம். இங்க next minus 10 இங்க x plus 1 by x ன்னு இருக்கு. அதுக்கு பதிலா u னு கொடுக்கணும். plus 26 equal to 0. இப்போ வந்து brackets விட்டுட்டு எழுதுறோம். சோ அப்ப u square minus 10u இது minus 2 இது plus 26 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 24 equal to 0 அப்படினு கிடைக்குது. which is the quadratic equation in u. இங்க u square இருக்கு minus 10u இருக்கு plus 24 equal to 0. இது வரைக்கும் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4 இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் கொடுக்கிறேன். ஸ்டெப் நம்பர் 4 னா solving for u. எந்த ஒரு கணக்கா இருந்தாலுமே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. solving for u. u ஓட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். u ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு u க்கு ரெண்டு மதிப்பு கிடைக்கும். எப்படி சார் u ஓட மதிப்பு கண்டுபிடிக்கிறது அப்படினா இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணனும். சோ ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படினா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கணும். சோ இப்போ ஃபேக்டரைஸ் என்ன அப்படினா லாஸ்ட் நம்பர் +24 இருக்கு. லாஸ்ட் நம்பர் +24 இருக்கு. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +24 வரும், எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -10 வரும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 6 -4 போடிங்கனா ரெண்டே -6 adding -6 and -4 we get -10, multiplying these two number we get +24. so அத ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது.
சார் ஃபேக்டரைஸே பண்ண முடியல அப்படின்னா -b plus or minus root of b square minus 4ac whole divided by 2aங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இப்போ இங்க ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது. அதனால u minus 4 into u minus 6 equal to 0. இத செப்பரேட்டா எழுதிக்கங்க. This is implies u minus 4 equal to 0, u minus 6 equal to 0. அப்ப u equal to 4. இந்த -4 ரைட் சைடு வந்துச்சுனா +4 ஆ மாறிடும். இந்த -6 அங்க வந்துருச்சுனா +6 ஆ மாறிடும். இப்போ u க்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு. இது ஸ்டெப் நம்பர் 4. இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 5 பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 5 என்ன பண்ண போறோம்னா u க்கு எத்தனை மதிப்பு வருதோ அத்தனை கேसेस எடுக்க போறோம். இங்க u க்கு வந்து ரெண்டு மதிப்பு வந்திருக்கு, 4 வந்து 6 வந்திருக்கு. அதனால கேஸ் 1 கேஸ் 2 னு எடுத்து நம்ம செய்ய போறோம். அதான் ஸ்டெப் நம்பர் 5. ஓகேவா? நம்ம இப்ப ஸ்டெப் நம்பர் 5 போலாம். ஸ்டெப் நம்பர் 5 நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்டெப் நம்பர் 5ங்கிறது ஸ்டெப் நம்பர் 4ல வந்து u க்கு வந்து ரெண்டு மதிப்பு கிடைச்சிருக்கு. நம்ம ஸ்டெப் நம்பர் 5ல வந்து u க்கு ரெண்டு மதிப்பு கிடைக்கிற வாசி ரெண்டு கேஸ் வந்து ஸ்டெப் நம்பர் 5ல வரும். கேஸ் 1 வந்து when u equal to 4. u ஓட மதிப்பு 4 ஆ இருக்கிறப்ப x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். uங்கிறது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் நம்பர் 3ல கொடுத்திருக்கோம். uங்கிறது x plus 1/x. சோ வந்து u க்கு பதிலா x plus 1/x கொடுத்துறோம் equal to 4. இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x into x x square, இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/x equal to 4. இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x square plus 1 equal to 4x. சோ ரைட் சைடுல உள்ள 4x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸா மாறிடும். அப்ப x square minus 4x plus 1 equal to 0, which is the quadratic equation for x. So இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணனும்னா லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து +1 இருக்கு. சோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +1 வரும், அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா -4 வரும். இங்க ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இங்க காரணிப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணனும்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணனும். என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணனும்னா -b plus or minus root of b square minus 4ac whole by 2a அப்படிங்கிற ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்றோம். இதுல a-ங்கிறது என்ன அப்படினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square, b-ங்கிறது என்ன அப்படினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x minus 4, c-ங்கிறது என்னன்னா கான்ஸ்டன்ட் 1. So a, what do you mean by a na coefficient of x square. x square ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x னா -4, கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 1. இத கொண்டாந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப x is equal to இங்க -b இருக்கு, minus of -4. So minus of -4 plus or minus root of b square 16, b square value 16 minus 4 into 1 into 1. டைரக்டா மல்டிப்ளை பண்ணிரேன். -4 into 1 into 1. அதனால இங்க -4 whole divided by 2 into 1. So அப்ப x is equal to 4 plus or minus root of 12 by 2. அப்ப x is equal to 4 plus or minus இத 4 into 3 னு எழுதலாம். So by 2. So 4 க்கு ரூட் எடுத்தா 2. அப்ப x equal to 4 plus or minus 2 root 3 by 2. நியூமரேட்டர் 2 ஐ காமனா எடுத்து நாம கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்ப x is equal to 2 ஐ காமனா எடுத்தீங்கன்னா 2 plus or minus root 3 by 2. சோ நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப x is equal to 2 plus or minus root 3 னு கிடைக்குது. இங்க x க்கு ரெண்டு மதிப்பு கிடைச்சிருக்கு. ஒன்னு 2 plus root 3 ஒரு ரூட், 2 minus root 3ங்கிறது another root. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா case 2 னு போட்டு when u equal to 6 னு போட்டு நம்ம செய்ய போறோம். இப்போ நான் இத அப்படியே நான் என்ன சேஞ்சஸ் பண்றேன்ங்கறத பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து case 2 நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ case நம்பர் 2 when u equal to 6 நல்லா புரிஞ்சுங்க. அதேதான் when u equal to 6. what is u? uங்கிறது ஸ்டெப் நம்பர் 3 ல எழுதிருக்கோம், x plus 1/x. சோ அதனால u க்கு பதிலா x plus 1/x அப்படியே இருக்கு. இங்க 6 கொடுக்கும். இப்போ LCM எடுக்கும், taking LCM by x. அப்ப x square plus 1/x equal to 6. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப x square plus 1 equal to 6x. அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். x square minus 6x plus 1 equal to 0. இப்போ இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ணனும்.
காரணிப்படுத்தணும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +1 வருது, எந்த அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -6 வருதுன்னு பார்க்கணும். இங்க ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சோ அதனால இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். x is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். a ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் 1, b ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x -6, c ங்கிறது 1. கொண்டு போய் இந்த ஃபார்முலாஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So therefore we have to replace b by -6, a by 1, c by 1. So x is equal to minus of -6 plus 6 square. 6 square na 36. So 36 minus 4 into 1 into 1. So 4. So minus plus 6. Is 36 minus 4. 36 minus 4 is 32. But 6 இந்த 32 வந்து எதை மல்டிப்ளை பண்ணா 32 வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 16 நல்லா 16 into 2 வந்து 32. சோ அப்ப 16 க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 16 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4. சோ 4 into √2 by 2. இப்ப நியூமரேட்டர்ல வந்து 2 காமனா இருக்கு. நியூமரேட்டர்ல இங்க 6 இருக்கு, இங்க 4 இருக்கு, 2 காமனா இருக்கு. சோ 2 நீங்க வெளிய எடுத்துட்டீங்கன்னா 3 plus or minus 2√2 by 2 னு வரும். 2 கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க x க்கு ரெண்டு மதிப்பு கிடைச்சிருக்கு. 3 plus 2√2ங்கிறது ஒரு வேல்யூ, 3 minus 2√2ங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்ப ரூட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் என்ன வந்ததுன்னா 2 plus √3 ஒன்னு, 2 minus √3 ஒன்னு. இப்போ இங்க வந்து 3 plus 2√2 ஒரு மதிப்பு and 3 minus 2√2 அப்படிங்கிற ஒரு மதிப்பு. சோ இதோட சம் வந்து முடியுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்பாங்க. எந்த ஒரு டைப்பா இருந்தாலும் டைப் 1 வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க டைப் 2 க்கு போக முடியும், டைப் 3 க்கு போக முடியும், டைப் 4 க்கு போக முடியும். டைப் 2, டைப் 3, டைப் 4 ஒரு சின்ன கன்வர்ஷன் யூஸ் பண்ணி டைப் நம்பர் 1 மாத்தி விட்டுருவேன். டைப் 1 வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க போக முடியும். மொத்தமே 5 ஸ்டெப் தான். ஸ்டெப் நம்பர் 1 வந்து டிவைடிங் த்ரோட் பை x ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 வந்து டிவைடிங் த்ரோட் பை x ஸ்கொயர். ஸ்டெப் நம்பர் 2 வந்து கலெக்டிங் தி லைக் டர்ம்ஸ். ஸ்டெப் நம்பர் 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் க்கு பதிலா u ஸ்கொயர் minus 2 கொடுக்கணும். x plus 1 by x க்கு பதிலா u கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் வந்து u ல கிடைக்கும். சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் u ஆ கிடைக்கும். ஸ்டெப் நம்பர் 4ங்கிறது அந்த u ங்கற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா u க்கு ரெண்டு மதிப்பு வரும். ஸ்டெப் நம்பர் 5ங்கிறது u க்கு உள்ள ரெண்டு மதிப்பை கேஸ் 1 னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க வந்து புரியுதா அப்படிங்கறத வந்து நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை வந்து டச் பண்ணுங்க. நம்ம அடுத்த வகுப்புல வந்து டைப் நம்பர் 2 வந்து பார்ப்போம்.